Assalamualaikum and hi viewers. Welcome to Hanan's Ame Recipe. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல crispy fish fry எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் Seabream fish 6 மீன் எடுத்துர்க்கேன். இது வந்து 1.5 கிலோ weight. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் வந்து மிளகாய் தூள் 4 டேபிள்ஸ்பூன் எடுத்துர்க்கேன். 3/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பூண்டு பேஸ்ட் பண்ணது வந்து 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துர்க்கேன். லெமன் 1 நான் ஜூஸ் எடுத்துர்க்கேன். தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம இதுல 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துல வர அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபிஷ்ஷை இந்த மாதிரி 2 சைடும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு மசாலா உள்ள நல்லா பிடிச்சி மீன் நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை இந்த மீன்ல நம்ம தடவிடலாம். எல்லா இடங்களையும் பரவலா படுற மாதிரி நம்ம தடவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா மீன்லயும் மசாலா தடவி நம்ம எடுத்துக்கலாம். மீதமுள்ள மசாலாவையும் நம்ம மீன்ல சேர்த்து ஒரு குலுக்கி எடுத்துக்கலாம். நம்ம அவ்வளவுதாங்க, மீன்ல மசாலா தடவியாச்சு. இப்போ நம்ம இதை 2 மணி நேரத்துல இருந்து ஒரு நைட் ஃபுல்லா நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம ஊற வச்சுக்கலாம். அப்பதான் மீன் நமக்கு டேஸ்டா இருக்கும். 2 மணி நேரம் கழிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ண போறோம். அதுக்கு நான் ஒரு பிளேட்ல 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். 1/4 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு, இதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மீன் எடுத்து இந்த பவுடர்ல நமக்கு 2 சைடும் நல்லா தடவிக்கணும். 2 சைடும் நல்லா கம்ப்ளீட்டா இந்த பவுடர் படணும். ரவையும் கடலை மாவும் நமக்கு அந்த மிக்ஸ் வந்து மீன்ல கம்ப்ளீட்டா நல்லா படணும். அப்பதான் நமக்கு ஃபிஷ் வந்து நல்ல அழகா நமக்கு ஃப்ரை பண்ணி கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்ல. இந்த மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேன்ல எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை இதில் பொரிக்க போட்டுடலாம். கொஞ்சம் பெரிய மீன் அப்படிங்கிறதுனால, முழு மீனாகவும் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
மீனை திருப்பிக்கோங்க. நமக்கு அழகா ஒட்டாம வந்திருக்கு. பாருங்க, மீன் நல்லா அழகா ப்ரௌனா ஃப்ரை ஆயிருக்கு. இந்த மாதிரி நம்ம ரெண்டு பக்கமும் மாத்தி மாத்தி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க, நமக்கு நல்ல கிறிஸ்பியான ப்ரௌன் கலர் நமக்கு அழகா காட்டுது. இந்த மாதிரி நம்ம இந்த கலர் நமக்கு வந்த உடனே நம்ம பேன்ல இருந்து எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்ல. சுவையான நமக்கு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்ல எடுத்து வச்சாச்சு. இதை நான் மல்லி இலை வெங்காயம் வச்சு நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். லெமன் வச்சுக்கோங்க. பாருங்க, நமக்கு ஃபிஷ் ரொம்ப அழகா இருக்கு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல நல்ல மொறு மொறுன்னு நமக்கு சூப்பரா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிச்சயமா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் ஹனாஸ் எம்ஏ ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இப்படிக்கு நாவின் நரம்பு நடனமான நச்சுவி